ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் எப்படி டிஸ்க் பார்ட்டிஷன்ஸை பிரிக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த லோக்கல் சி டிரைவு, டி டிரைவ் அந்த மாதிரி இருக்கும்ல, அது எப்படி நம்ம பிரிக்கலாம், எப்படி ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மி பண்ணுறதோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நான் GTFI டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தேன், என்கிட்ட வந்து ஸ்டோரேஜ் இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா சி டிரைவ்லேருந்து டி டிரைவுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் வர மாதிரியே விண்டோஸ் ஐக்கான ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதை இப்போ பிரிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு டிஸ்க் பிசி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்கிட்ட எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சி டிரைவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 135 GB இருக்குது. அதேமாதிரி டி டிரைவில் வந்து 75 GB இருக்குது. இப்போ நான் 75 120 எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் டி டிரைவை 120 GBக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து 50 GB கிட்ட தேவைப்படும். இந்த இடத்துல நம்ம MP வச்சு தான் பிரிக்க போகிறோம். ஸோ வந்து நான் 50 GBக்கு எவ்வளோ MPங்கிறத கால்குலேட் பண்ணுறேன். ஒரு GB அப்படிங்கிறது 1024 MP. ஸோ 1024 × 50 போட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் கிடச்சிடும். இப்போ வந்து 51200 வந்திருக்கு எனக்கு. உங்களுக்கு எத்தனை ஜிபி பிரிக்கணுமோ அத்தனை GB × 1024 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ கிடைக்கும், MP கணக்கும். அந்த MPயை வச்சு நீங்கள் பிரிச்சிக்க வேண்டியதான். இப்போ வந்து அந்த சி டிரைவ் இருக்குல்ல, அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்க் வால்யூம் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே வரலாம், கொஞ்சம் லேட் ஆகலாம், வெயிட் பண்ணுங்கள். அது ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி காமிக்கும். அந்த எனக்கு இப்போ அவைலபிளாக எவ்வளோ இருக்குன்னா 46750 இதுதான் இருக்குது. நான் அந்த மொத்தத்தையும் பிரிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து 50 GB வரல. ஏன்னா சி டிரைவ் அப்படிங்கிறனால ஸ்டோரேஜ் அதை எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கிட்டு அது தேவைப்படும் அப்படின்னு வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ அவைலபிள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ நான் இந்த மொத்த இதையும் ஸ்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக 46750 கொடுத்துருக்கு. இது வந்து MP தான். இப்போ MPயை வந்து நீங்கள் ஜிபே கன்வெர்ட் பண்ணோன்னா அந்த MP × 1024 டிவைடட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஜிபி கிடைக்கும். எனக்கு வந்து இப்போ 45 GB கிட்ட இருக்குது, 45.5 GB பக்கம் வருது. ஸோ இந்த நான் ஸ்ட்ரிங் கொடுத்து அதை ஸ்ட்ரிங் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஸ்ட்ரிங்க்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா இப்போ வந்து அந்த ஸ்டோரேஜ் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஆனால் டி டிரைவோட சேர்ந்துருக்காது. தனியாக ஒரு அன்லோகேட்டட் மெமரியாக அது இருக்கும். அது வந்து டிலையும் இருக்காது, சிலையும் இருக்காது. அது வந்து ஷோவும் ஆகாது. ஓகேவா? அது ஒரு நார்மலாக அன்லோகேட்டட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இந்த டிஸ்பிசிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிரித்த ஸ்பேஸ் காணாமல் போயிருக்கும். அது இதில் எதுலையுமே காட்டியிருக்காது, எக்ஸ்டெண்டாக இருக்காது, எதுலையுமே காட்டியிருக்காது, அன்லோகேட்டடாக அப்படியே இருக்கும். இப்போ நான் இங்கே டி டிரைவ் கொடுத்து எக்ஸ்டெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு டிரைவை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வால்யூம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அதுக்கு அடுத்ததாக தான் அந்த அன்லோகேட்டட் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். அதாவது இப்போ சி டிரைவ் இருக்குல்ல, சி டிரைவுக்கு அடுத்ததாக அந்த அன்லோகேட்டட் ஸ்பேஸ்னு ஒரு பிளாக் கலர் மார்க் போட்டு இருக்கா. இப்போ சி டிரைவை என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், ஆனால் டி டிரைவே முடியாது. அதுவே டி டிரைவுக்கு பக்கத்தில், அதாவது டி டிரைவுக்கு ரைட் சைடு இருந்துச்சுன்னா என்னால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, இதுதான் கான்செப்ட். இப்போ சி டிரைவுக்கு அதே தான். இப்போ டி டிரைவுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா உங்களால் சி டிரைவை டேரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இதுக்கு தான் நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. இந்த என்னோட சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், எப்படி பூட் லோடர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு. அதில் நம்ம 2 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதில் ஒரு சாஃப்ட்வேர் தான் ECS அப்படிங்க சொல்லிட்டு சம்திங் நேம் வரும். அந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணி நம்ம இப்போ எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஹவு டு சேஞ்ச் பூட் லோடர் அப்படிங்கிற அந்த டைட்டில் இருக்க என்னோட ஃபஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணால் அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளேயே நான் டிரைவ் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணுங்கிறவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஆப்பை. இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த ஷீல்டு சிம்பிள் மாதிரி காட்டுச்சில்ல, எனக்கு அது உங்களுக்கு காட்டலைன்னா ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் ஓப்பன் ஆனதும் அதோட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து அந்த சி டிரைவு, டி டிரைவு, அன்லோகேட்டட் ஸ்பேஸ் எல்லாமே காமிக்குதா. இதில் இப்போ நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று பண்ணணும். அந்த லாக் சிம்பிள் இருக்குல்ல, அது வந்து பிட் லாக்கர்னு சொல்லுவாங்க. அந்த பிட் லாக்கரை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணணும். அது பண்ணாமல் பண்ணனா எப்படி வரும் அப்படிங்கிறத நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரீசைஸ் ஆஸ் மூவும் கொடுங்க. டி டிரைவ் கொடுத்துட்டு சென்டரில் வச்சு ஃபுல்லாக இழுத்து விடுங்க. இல்லைன்னா அந்த லெஃப்ட் கார்னர் வச்சு இப்போ நான் ரைட்டில் பண்ண வரையே நீங்கள் அது முன்னாடி இழுத்து விட்டிங்கன்னா அதுவும் போயிடும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தது இப்போ என்ன வரும்னு நீங்களே பாருங்கள். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் தெரியாமல் அதை ஆஃப் பண்ணாமல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் எரர் வந்திருக்கும். இது என்ன பண்ண சொல்லுது, அதை ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதை ஆஃப் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ரைட் கிளிக் பண்ணி பிட்லாக்கர் மேனேஜர்னு இருக்கும், அது கொடுங்க. கொடுத்துட்டு டேர்ன் ஆஃப்னு இருக்கும், அதை டேர்ன் ஆஃப் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் வர மாதிரி அதே மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் பிட்லாக்கர் டேர்ன் ஆஃப் ஆனதும் அந்த லாக் சிம்பிள்ங்கிறது போயிடும். இப்போ டி டிரைவை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீசைஸ் மூவ் கொடுங்க. கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு கார்னரை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட்டில் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணோடனே இந்த மாதிரி ஓகே கொடுத்துட்டு கீழே எக்ஸிக்யூட்னு காமிக்கும். ரைட்டில் எக்ஸிக்யூட் கொடுங்க. எக்ஸிக்யூட் கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. இப்போ ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது இல்லை, இது வந்து சில பேருக்கு ஷோ ஆகாமையும் இருக்கலாம், சில பேருக்கு ஷோ ஆகலாம். ஆச்சுன்னா ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன பண்ணுன்னா உங்கள் பிசியை நார்மல் ரீஸ்டார்ட் பண்ணும். ரீஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒர்க்கெல்லாம் அதுவே பேக்ரவுண்டில் ப்ராசஸ் பண்ணும். அந்த டெக்ஸ்ட்டெல்லாம் வியூ ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுது, இத்தனை ஜிபி அப்படிங்கிறது எல்லாமே டெக்ஸ்ட் வியூ ஆகும்.
டெக்ஸ்ட் வியூ ஆகிட்டு அப்புறம் நார்மலாக ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆகிட்டு உங்கள் பிசி ஓப்பன் ஆயிடும். இது வந்து ரீசெட் கிடையாது, ரீஸ்டார்ட் தான் ஆகும். அதாவது என்னென்னா உங்கள் பிசி டேர்ன் ஆஃப் ஆகிட்டு திரும்ப டேர்ன் ஆன் ஆகும், அவ்வளோதான். எந்த ஃபைலும் டெலீட் ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே ப்ரோ, எனக்கு இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஓகே, எனக்கு தனியாக நியூவாக ஒரு வால்யூம் வேணும், நியூ டிரைவ் வேணும், ஏவாக இருக்கலாம், ஏ டிரைவ், பி டிரைவ், இல்லை இ டிரைவ் வேணும் அந்த மாதிரி. அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆல்ரெடி சி டிரைவ் இருக்குது, டி டிரைவ் இருக்குது, எனக்கு வந்து புதுசாக ஒரு டிரைவ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி அந்த அன்லோகேட்டட் ஸ்பேஸ்ன்னு இருந்துச்சுல, அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ சிம்பிள் வால்யூம்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். சி டிரைவ் ஆல்ரெடி இருக்குது, டி டிரைவ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ C:D: ரெண்டும் ஷோ ஆகாது. ஸோ நீங்கள் ஏ, பி அப்படி இல்லை இ, அதுக்கு கீழே இஜெட் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஆல்ஃபாபெட்டிக் வச்சுட்டு அதை நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ வால்யூம் கிரியேட் ஆயிரும். சி டிரைவ், டி டிரைவ் இருக்க மாதிரி நீங்கள் போட்ட ஆல்ஃபாபெட்டில் என்ன ஒரு ஆல்ஃபாபெட் போட்டு, இப்போ நான் A: போட்டு நான் நியூ கொடுக்குறேன்னா கிரியேட் பண்ணோடனே அது வந்து A: போட்டு அது ஒரு தனி டிரைவாக இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். எந்த கமெண்ட் அதிகமாக லைக்கோ இல்லை அதிக பேர் வந்து கேட்குறீங்களோ அந்த வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. டாடா, பை பை.